என்ன நம்மள இது எங்களை போய் கையெடுத்து கும்பிடுற? உன் மேல எங்களுக்கு எப்பவும் நம்பிக்கை இருக்குமா? மாப்பிள்ளைக்கு வெண்ணிலாவை பிடிக்கலையோன்னு தான் பயந்துட்டோம். அவங்க இன்னுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீயே சொல்லும்போது எங்களுக்கு அதை விட என்னமா வேணும்? நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. வருண் ஒரு குழப்பத்துல இருந்தான், இப்போ தெளிவாயிட்டா. இனி வெண்ணிலாவை முழு மனசோட மனைவியா ஏத்துக்கிட்டு வாழ்வான். இன்னைக்குதான் வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் உண்மையான கல்யாணம் நடக்க போகுது. ஆமா அண்ணே, அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சந்தோஷமா இருங்க. வருண் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுறத பாருங்க. கௌதம், நீயும் வான்மதியும் உன் மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரிங்க. வருண், மாமா அத்தை காலில் விழுந்து நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. போங்க. நல்லா இருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு விவரம் தெரியாதவ. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடும் குடும்பமும் மட்டும்தான். அவ உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இந்த குடும்பத்துல வாழ வந்திருக்கா. எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ள, கைவிட்டுறாதீங்க. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற பயத்துலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. அண்ணே, உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பேன். எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துல தான் என் பொண்ணை இங்க விட்டுட்டு போறேன். அவளை கைவிட்டுறாதீங்க. என்னென்ன நீங்க இப்படி பேசி எங்களை அந்நியமாக்குறீங்க? வெண்ணிலா உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ எங்க வீட்டு மகாலட்சுமி. அவளை ஒருபோதும் நாங்க கஷ்டப்பட விட மாட்டோம். சும்மா ஒரு ஆறுதலுக்காக இந்த வார்த்தையை சொல்லல. உண்மையிலேயே இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. சரிங்க. அப்பா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன். இனியும் அப்படிதான்ப்பா இருப்பேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க கிளம்புறோம். சரிங்கப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். எதுக்கும் கலங்காத. இவதான் என் வைஃப்னு எல்லாரும் முன்னாடியும் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். ஆனா வெண்ணிலாவை எப்படிமாண்ணா? சோ உன் லைஃப் ஸ்டைலுக்கு அவ செட் ஆகவே மாட்டான்னு தான் பிடிக்கலன்னு சொல்ற. வருண், லைஃப் ஸ்டைலுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறது மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்கள அதுக்குள்ள அடாப்ட் பண்ணி வாழறது. அந்த வகையில வெண்ணிலா உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவளா இருப்பான்னு நான் நம்புறேன். அம்மா. சரி, இப்ப நீ கேட்ட எல்லா விஷயத்திலையும் வெண்ணிலா மாறிட்டா, உனக்கு ஏத்த பொண்ணு அவ அப்டேட் ஆயிட்டா, அப்போ உனக்கு ஓகேவா? பதில் சொல்லு வருண். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு அவ மாறிட்டா, அவளை நீ ஏத்துக்குவியா? எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. வெண்ணிலாவை உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். அப்படி நான் மாத்தலனா அதுக்கப்புறம் நீ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் குறுக்க வரமாட்டேன்.
ஆனா இது உன் அம்மா எடுத்த முடிவு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த 3 மாசம் பொறுத்துக்கோ. ம் ம் சரிம்மா, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அவ மாறலனா? இந்த அண்ணாமலை முடியாத காரியத்தை என்னைக்குமே சவாலா சொல்ல மாட்டா. என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. இத புத்திசாலித்தனத்தோட தான் செய்யணும். இருக்கிற கொஞ்ச நாள்ல வெண்ணிலாவோட பழக்க வழக்கத்தையும் வருணோட குணத்தையும் மாத்தி காட்டுறேன். வெண்ணிலா தான் அவனுக்கு பொருத்தமானவன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீ இவ்வளோ தீர்க்கமா சொல்லும்போது இது நடக்குங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வருது. கண்டிப்பா நடக்கும்க்கா. இந்த 3 மாசத்துல வருண் வெண்ணிலாக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாமே நல்லபடியா மாறும். கௌதம் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்றது, எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா வான்மதி மூலமா அவன் வாழ்க்கையே மாறி இப்போ அவன் சந்தோஷமா இருக்கான். அதே மாதிரி வருண் வாழ்க்கையும் மாறிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சு எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணாமலை உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த குடும்பத்தை வாயாலே உங்களை வெளியே போக சொல்லி உங்களை அனாதையாக்கி காட்டுறேன். ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. வருண், என்ன பயந்துட்டீங்களா? என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? சச்ச, எனக்கு தெரியுங்க நீங்க மாறலன்னு. அவ்வளோ ஈஸியா மாறுற ஆளா நீங்க? பரவாயில்லைங்க. காதலுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறீங்க. இந்த வீட்ல இவ்ளோ பேர் கூடி இருக்கும்போது கூட சாரா ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க கொடுத்து வைக்கணும். என்ன அந்த சாரா தான் அதை சரியா புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி, டென்ஷன் ஆகாம சொல்லுங்க. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் ஆல்ரெடி நியூயார்க் போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன்.